Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் இன்று காலை நடந்த என்கவுண்டரில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் 2 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். முன்னதாக பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்து வந்த தகவலை அடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கிய போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இன்று அதிகாலை 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சினார் கார்ப்ஸ் படைப்பிரிவு டிசம்பர் 19ஆம் தேதியன்று இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை சேர்ந்து குல்காம் பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதை அறிந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதையடுத்து நடந்த பதில் தாக்குதலில் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் 2 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதுவரை நடைபெற்ற பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களில் 18 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ள நிலையில் 13 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர்.